வந்து உட்காந்து இது பண்ணிக்கிற கொடுங்க. இந்தியாவின் நீளமான நெடுஞ்சாலையான NH44ல சேலம் வழியாக வட மாவட்டங்களுக்கும் சேலம் வழியாக தென் மாவட்டங்களுக்கும் போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை கிராஸ் பண்ணால் போக மாட்டீங்க. இதுதான் திவ்யா தேட்டர், இப்போது AMS திவ்யம் சினிமேக்ஸ். ஹாய் டூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. என்ன மக்களே சௌக்கியமாக நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி திவ்யா தேட்டர் வந்துருக்கோம். அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெனோவேஷன் பண்ணி 3 ஸ்க்ரீன் ஆக்கிட்டாங்க. கூலி படத்தப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆச்சு. இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்திருக்கோம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் டியூடே, டீசல், அப்புறம் வந்து பைசன் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம டியூட் படத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வாங்க இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. போவோம். தென் மாவட்டங்கள்லேருந்து சேலம் வரவங்களும் சரி, தென் மாவட்டங்கள்லேருந்து பெங்களூர் போகிறவங்களும் சரி, கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. சேலம் சீலாங்கப்பட்டி பைபாஸ்க்கும் கொண்டலாம்பட்டி பைபாஸ்க்கும் நடுவில் தாங்க இருக்குது இந்த AMS திவ்யம் சினிமேக்ஸு. இங்கே பஸ்ஸு நிற்குங்க. இந்த பஸ் ஸ்டாப் பேர் திவ்யா தேட்டர் பஸ் ஸ்டாப் தாங்க. வாங்க தேட்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். கரெக்டாக என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த கேட் தான். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியான்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் பார்க்கிங் தான், பட் இங்கே பைக்லாம் நிறையவே நிறுத்தலாம். இந்த பார்க்கிங்லேயே லாஸ்ட் எண்டுக்கு போனால் 4 வீலர் பார்க்கிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து தேட்டருக்கு பின்னாடியே இருக்குது. 4 வீலர் பார்த்துக்கோங்க பார்க்கிங் ஏரியா. இதுவும் பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. ஸோ 2 வீலர் 4 வீலர் வரவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 ரூபாங்க. அதேமாதிரி வந்து 4 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து பார்க்கிங் சார்ஜஸ். பெரிய பார்க்கிங்காக இருக்குது. பேக்கில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதாவது நம்ம பேமெண்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணியும் நம்ம 2 வீலர் சார்ஜஸ் பே பண்ணிக்கலாங்க. சரி வாங்க பார்ப்போம். கரெக்டாக பார்க்கிங்கில் இருந்து இங்கே தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக திடீர்னு மது அருந்தி வருபவர்கள் அனுமதி இல்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக நாட் அலவுடு, நோட் பண்ணிக்கோங்க. வந்த உடனே டிக்கெட் கவுண்ட்ரு. இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த தேட்டர் 3 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸாக இருந்தாலும் சேலம் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் 150 ரூபா தாங்க டிக்கெட் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்ஸ் உங்களுக்கு புக் மை ஷோலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கவுண்டரில் எடுக்கலாம், எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் புக் மை ஷோலையும் புக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஒரு ஹைலைட்னா, இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் அப்படி ப்ரைஸ் வேரியேஷன் எதுவும் கிடையாது. காம்பனாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 ரூபா தாங்க டிக்கெட் ப்ரைஸிங்க. ஸோ நம்ம கவுண்டரில் டிக்கெட் எடுத்து இந்த மாதிரி கொடுத்தா கிழிச்சிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இல்லைனா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளே போகலாங்க. டிக்கெட்டை காட்டிட்டு நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி செக்கப் இருக்குங்க. இதை முடிச்சிட்டோம்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட்டில் பாருங்கள் மேலே போகும். இங்கே தான் 3rd ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 3rd ஸ்க்ரீன் தான் நீங்கள் அப்படியே லெஃப்ட்டுக்காக போயிருங்க. இல்லை ஃபஸ்ட் ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன் தான் இருந்தால் இப்படி ரைட்டில் போகணும். நமக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீனுங்க, அதுதான் பெரிய ஸ்க்ரீனு. சரி வாங்க நம்ம போகலாம். ஸ்க்ரீன் 1 and 2 தேடி வந்தோம்னா கேஃபிட்டீரியா உங்களுக்கு இங்கே தாங்க இருக்குது. அதேமாதிரி ஜென்ஸு, லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இங்கே தான் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே லெஃப்ட்டில் பார்த்தா வாவ் செம்மையாக இருக்குங்க. இன்டீரியர்லாம் பயங்கரமாக வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. இது தாங்க கேஃபிட்டீரியா. நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து தேட்டர் கேண்டீனு. இப்போ வந்து அப்கிரேடடாக இது வந்து இப்போ கேஃபிட்டீரியா. தேட்டரில் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குங்க. ஸ்க்ரீன் 1 and 2 இதுதாங்க என்ட்ரி. சரி ஓகே மக்களே, உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. படம் போட்டுறாங்க 15 ஷோ. சரி நம்ம உள்ளே போகலாம். நம்ம உள்ளே வரும்போது இவங்களோட இன்ட்ரோ போட்டிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்ததுங்க. இந்த ஸ்க்ரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸுங்க, 4K ப்ரொஜெக்ஷனு. டால்பி அட்மாஸ்னால் மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக தான் இருக்கும், உங்களுக்கு சுற்றியுமே ஸ்பீக்கராக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாய்ஸ் பாருங்க ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க. அதாவது எல் ரூல் தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு சவுண்ட் எஃபெக்ட் கேளுங்க, டெமோ காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் கிளாரிட்டிலாம் ஆசமாக இருந்ததுங்க. அதே சவுண்ட் எஃபெக்ட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே கேளுங்க. டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட்டு வித் 4K ப்ரொஜெக்ஷனு பார்த்துக்கோங்க. உனக்கு கங்கா எல்லாமே ஓகேங்க.
இங்கே நாங்கள் எல் ரோல் 1 to 5 டிக்கெட் போட்டிருந்தோம். ஸோ இங்கே உள்ளே வந்து உட்காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு உள்ளே வந்து உட்கார வேண்டியதாக போச்சு. ஏன்னா எங்களுக்கு டிக்கெட் வந்து இங்கே தாங்க காரில் தான் கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனோட வியூவும் இப்படி தாங்க இருந்தது. எப்படி இருந்தது நீங்களே பாருங்கள். இப்படி ஒரு வியூ தாங்க நமக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து என் ரோவில் சென்டரில் வந்து டிக்கெட் ஃப்ரீயாக இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ இருந்தாலும் நம்ம வந்து இந்த தலையை கண்ணெல்லாம் ஆட்டி ஆட்டி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சிலருக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்து படம் பார்க்க பிடிக்குங்க. இருந்தாலும் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் A to H ரோவில் சீட் நம்பர் 6 to 18 போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். உடனே இடைவேளை. ஹவுஸ்ஃபுல்லான ஷோங்க. சீட்டிங் பற்றி பார்த்தலாம். சீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா லக்ஸுரியான குஷனிங்கான புஷ்பேக் சீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கம்ஃபர்டபுளாக பக்காவாக இருந்ததுங்க. கப் ஹோல்டராக இருக்கட்டும், டை சப்போர்ட் இது எல்லாமே பக்காவாக இருந்தது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மட்டும் கரெக்டான வந்து ரோவாக பார்த்து போட்டுக்கோங்க. இங்கேருந்து பார்த்துக்கோங்க எப்படி வியூ இருக்குன்னு. இந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்க தான் பெரிய ஸ்க்ரீனு. இங்கே ஏலேருந்து என் வேறு மொத்தம் 14 ரோ இருக்குங்க. இங்கே டோட்டல் சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 297 பேர் இங்கே உட்காந்து படம் பார்க்கலாம். 4K டால்பி அட்மாஸ். இந்த ஸ்க்ரீன் தான் டால்பி அட்மாஸ் பெரிய ஸ்க்ரீனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் வாங்க இங்கே இன்டர்வலில் என்னென்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கோங்க, கவர் பண்ணி காட்டுறேன். இதுதான் திவ்யா தேட்டரோட கேண்டீன். முன்ன இப்போது AMS திவ்யம் சினிமேக்ஸோட கேஃபிட்டீரியா ஏரியா. இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்படியே பார்த்துக்கோங்க. மோமோஸ் சிக்கன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான். அப்படியே பக்கத்தில் வந்து பப்ஸு பாப்கார்ன். பப்ஸு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜே வந்து 70 ரூபா, எக் வந்து 80 ரூபா, பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் 100 ரூபா, லார்ஜ் 200 ரூபா. இதில் கம்மி என்னன்னு பார்த்தா டீ தாங்க. ஒரு டீ 50 ரூபா. என்ன தான் டிக்கெட் ப்ரைஸ் 150 ரூபா இருந்தாலும் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்குறது கூட்டத்தை பாருங்கள். வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு 4 சோஃபா இருக்குது. ஒரு சோஃபாவுக்கு 2 பேர் உட்காரலாம். ஓகே, சரி, கரெக்டாக. இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரெஸ்ட் ரூமு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமு ஓகே. கரெக்டாக இங்கே வந்து இந்த கேண்டீன் இருக்குங்களா, அதுக்கு அந்த பக்கம் வந்து ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே கீழே இருக்குது. இங்கே தான் வந்து லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ஸ்க்ரீன் 2 இங்கே இருக்குது, ஸ்க்ரீன் 1 இருக்குது. இப்போ ஸ்க்ரீன் இதை பார்த்துடலாமா? ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 1 பக்கத்தில் தான் ஸ்க்ரீன் 2. சரி வாங்க ஸ்க்ரீன் 2 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். கரெக்டாக வந்து இங்கே பார்த்துக்கோங்க. என்ட்ரி வந்து இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுதுங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம வனத்தை கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. சரி ஓடி முடிக்கிட்டோன்னு நம்மளும் வெயிட் பண்ணோம். ஷோ முடிஞ்சு இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. எஸ், நம்ம ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கலான்ட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்க்ரீன் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ளூ கலர் ஆம்பியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் 1 வந்து நம்ம ரெட் கலர் ஆம்பியன்ஸ் பார்த்தோம். இங்கே ஸ்க்ரீன் 2 வந்து முழுக்க ஒரு ப்ளூ கலரான ஒரு ஆம்பியன்ஸு. சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம தேட்டர் அப்படியே கவர் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து டால்பி அட்மாஸ் கிடையாதுங்க. மேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்காது. அதேமாதிரி ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. 2K ப்ரொஜெக்ஷனு. சவுண்ட் பார்த்தீங்கன்னா டால்பி 7.1. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காது, லைட் இருக்குது, அது வென்டிலேஷனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி தேட்டர் பற்றி பார்க்கணுன்னா இங்கே வந்து A to K ரோ வர மொத்தம் 11 ரோவில் 183 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க இந்த ஸ்க்ரீன் 2. நடுவில் வந்து வழி வரதுனால நீங்கள் நடுவில் வந்து கவர் பண்ணி இந்த பக்கம் ஒரு 5 சீட், இந்த பக்கம் ஒரு 5 சீட் கவர் பண்ணி அதான் சென்டர் பிளேஸாக இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே வந்து மேலே போயிட்டு அப்படியே எப்படி வியூ இருக்குன்னு பார்த்துடலாம். சீட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க வந்து அதை பார்த்து லக்ஸுரியாக தாங்க இருக்குது. லாஸ்ட் ரோல் இருந்து ஸ்க்ரீன் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு பக்காவான வியூவுங்க. இங்கே ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க, பக்காவாக இருந்ததுங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்தது. இருந்தாலும் நம்மளால் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியல. நம்ம முன்ன வந்தப்போ எடுத்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. சரிங்க, ஸ்க்ரீன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்க்ரீன் 3க்கு போகலாம். ஸ்க்ரீன் 3க்கு நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக என்ட்ரன்ஸு கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனால் 1 and 2 ஸ்க்ரீன் சொல்லியிருப்போம். லெஃப்ட்டில் மேலே வந்த 3 ஸ்க்ரீன் சொல்லியிருப்போம். ஸோ அப்படி தான் நம்ம இப்போ மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறுதுங்க. ஸ்டெப்ஸு ஏறினதுக்கப்புறம் இங்கே தான் டோர் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணால் ஸ்க்ரீன் 3ங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் ஏறுதுங்க. இதுதான் ஸ்க்ரீன் நம்பர் 3.
பார்த்துக்கோங்க. இந்த 3வது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K ப்ரொஜெக்ஷனு, டால்பி 7.1 ஆடியோ சிஸ்டமுங்க, டால்பி அட்மாஸ் கிடையாது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா A2K வர மொத்தம் 11 ரோவில் மொத்தம் 109 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. இது கொஞ்சம் குட்டி ஸ்க்ரீன் தாங்க. ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். என்ன ஒன்றுனா இங்கே நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கல. ஸோ இதோட கிளாரிட்டி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நான் இன்னும் ஃபீல் பண்ணல. ஆனால் மற்றபடி வந்து ஒரு நாள் வந்து இது கவர் பண்ணி போட்டுடலாங்க. இங்கே வந்து ஆம்பியன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ப்ளூவும் எல்லோவும் கலந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனாக தான் கொடுத்துருக்காங்க லைட்டிங் எல்லாமே. இதுதான் இங்கே ஆம்பியன்ஸ். நம்ம மூவி பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்க்ரீன் 1ல் படம் முடிஞ்சிருச்சிங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன் 1க்கு வரும்போது ரைட் சைடில் உள்ளே வந்திருப்போம். இப்போ லெஃப்ட் சைடாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட், அதாவது வெளியே அனுப்புனாங்க. இது வெளியே போனால் டேரெக்டாக நம்ம பார்க்கிங் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக என்ட்ரி வந்திருப்போம்ல, கரெக்டாக இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம ஃப்ரீ வாட்டர் அவைலபிளாக வச்சுருக்காங்க. இங்கே என்னன்னா கப்புலாம் வைக்காமல் பாருங்கள், சொம்பு வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன டம்ளரில் பிடிச்சி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சொம்பில் பிடிச்சிருக்கலாம். இது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்ததுங்க. ஓகே, ஷோ முடிஞ்சு நம்ம வெளியே வந்துட்டோங்க. வாங்க பார்க்கிங்க்கு போகலாம். ஓகே மக்களே, படம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. வெளியே வந்தோடனே சரியான மழைங்க. நாளைக்கு தீபாவளி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. ஸோ ஓகே, தேட்டரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இன்னும் வந்து 2, 3 நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, 10 பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா. வெளியே செம்மையான ஒரு கிளைமேட்டுங்க. அப்படியே பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் வண்டியெல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே தேட்டருங்க. ஹைவேவில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சினிமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பக்கவான ஸ்பாட்டுங்க இந்த AMS திவ்யம் சினிமேக்ஸ்.